அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். இந்த வேஃபர் ஐஸ்கிரீம், அதாவது கோன் ஐஸ்கிரீம்னு சொல்லி நம்மளாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமி அப்படின்ற பீச்சில் சனி ஞாயிறு ஆச்சுன்னா எப்பயுமே சரியான கூட்டம் இருக்கும். பீச்சுன்னா சொல்லவா வேணும். அப்படி பீச்சுக்கு வர மக்கள் எல்லாருமே விரும்பி அதிகமாக சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம் தான். அந்த ஐஸ்கிரீம் வந்து கம்பல்சரி எல்லாருமே வாங்கி 1, 2, 3 வாங்கி அப்படி கணக்கே இல்லாமல் வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்போ எல்லாமே என்னன்னாக்கா அந்த கப்பு தான், கப்புல வந்து தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கப்பு ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கி பீச் சைடு போட்டு போயிட்டு இருக்காங்க. பீச் சைடு போட்டு போனால் பார்த்தா இப்போ சனி ஞாயிறில் போடுற அந்த கப்போட குப்பைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த குப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா பீச்சு ஃபுல்லா பரவி எங்க பார்த்தாலும் வெறும் குப்பை மூடாதான் கிடக்குங்களாம். அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கக்கிழமை வந்ததுனாலே பல பேர் லீவ் போட்டு போயிடுவாங்களாம், வேலைக்கே வர மாட்டாங்களாம். அந்த பீச்சை சுத்தம் பண்றதுக்கே 4-5 நாள் 3 நாள் அப்படி ஆகுங்களாம். அவ்வளோ டைம் இருக்குங்களாம். உள்ள பிரசிடென்ட் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. எல்லா அதிகாரிகளையும் வர வச்சிருக்காங்க. அதுல தூய்மை பணியாளர்களையும் வர வச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஐடியாலாம் பண்ணா இந்த குப்பைகளை வந்துட்டு குறைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மீட்டிங்கு. அவங்களும் ஒரு விருப்பத்தை எப்படி இதை வந்துட்டு சரி செய்யலாம் அப்படின்றத ஒரு ஆலோசனையை அங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பதில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, வாங்கினவங்களுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா இப்போ 10 ரூபா ஐஸ்கிரீம்னாக்கா ஒரு 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கிட்டு அந்த கப்பை ரிட்டர்ன் கொண்டாந்து இந்த குப்பை தொட்டியில போட்டுட்டு அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு போங்க, இல்லைனாக்கா 10 ரூபா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு, 10 ரூபா ஐஸ்கிரீம் கொடுத்து வாங்கி போறாரு இல்லைங்களா, அவரு அந்த குப்பையை வந்துட்டு குப்பை தொட்டியில போடாம அங்க மணல் வீட்டுல எங்கேயாவது வீசிட்டு போறாரு அப்படின்னாக்கா அவருக்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா 50 ரூபா ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு தூய்மை பணியாளர் மட்டும் இயங்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் அப்படி தூக்கி போடுறாங்களோ அதை எடுத்துட்டு போய் அவங்க வாயிலே துருத்து, நீயே தான் சாப்பிடணும் இதை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு, கரெக்டா சொன்னாரு. ஏன் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே அந்த மேல இருக்கிற அந்த கப்பையும் சாப்பிட்ற மாதிரியே ஒரு பொருளை தயாரிச்சு அந்த ஐஸ்கிரீம் அடைச்சி வச்சு கொடுத்தோம்னாக்கா தூக்கி கீழே போட மாட்டாங்கல்ல, குப்பைகள் சேராது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. அதை சீக்கிரமா கண்டுபிடிங்க, அதுக்கான வழிமுறைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுல இருந்து பிறந்ததுதான் இந்த வேஃபர் ஐஸ்கிரீம் அப்படின்றது. நம்ம இந்த கோன் ஐஸ்கிரீம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஐஸ்கிரீம் இப்ப தெரிஞ்சதுங்களா. இந்த ஐஸ்கிரீம் வேஃபர் ஐஸ்கிரீம் எங்கிருந்து வந்துச்சு, எதனால தயாரிக்கப்பட்டது அப்படின்றது. நன்றி.